மருத்துவமனையில் பயிற்சியில் இருக்கும் ஒருவரது 1500 ரூபாய் பணம் காணாமல் போனதற்காக அங்கு படிக்கும் அனைவரிடமும் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் விசாரணை மேற்கொண்டதாகவும் அதன் பின்பு மாணவியை தனியாக அழைத்துச் சென்று விசாரித்ததாகவும் மாணவர்கள் கூறியுள்ளனர். அத்தோடு மருத்துவமனை நிர்வாகத்தினர் மாணவியரிடம் எப்பொழுதும் வரம்பு மீறித்தான் பேசுவார்கள் என்று கூறும் மாணவர்கள் விசாரணை என்ற பெயரில் மாணவியை தனியாக அழைத்துச் சென்று விசாரணை செய்ததால் அதனால் ஏற்பட்ட மன அழுத்தத்தாலே தற்கொலை செய்து கொண்டதாக கூறுகின்றனர். அத்தோடு மாணவி உயிரிழந்த 3 மணி நேரத்திற்கு பின்னரும் அவரது உடலை மருத்துவமனையிலேயே வைத்திருந்ததாகவும் கல்லூரியின் முதல்வர் மணிமொழி மற்றும் விசாரணையின் பொழுது உடனிருந்த அனைத்து ஆசிரியர்களிடமும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். இறந்த மாணவியின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு கொடுக்க வேண்டும் என்று கேட்ட நிலையில் மாணவியின் குடும்பத்திற்கு கல்லூரி தரப்பில் இருந்து 5 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கல்லூரி முதல்வரை பணி நீக்கம் செய்ய வேண்டும், அவரது உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும், கல்லூரி முதல்வர் மற்றும் 2 ஆசிரியர்களை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கையெழுத்திட்டு காவல்துறையிடம் மனு கொடுத்துள்ளனர்.